Assalamu alaikum wa alaikum assalam. Assalamu alaikum wa alaikum assalam. கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதர அன்பர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 4வது நாள் நோன்பு வைத்திருக்கும் நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது நோன்பையும் தொழுகைகளையும் கபூல் செய்தருள்வானாக. இன்றிருக்கிற நாட்களின் நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் எந்தவித தடங்களும் இன்றி பரிபூரணமாக நிறைவேற்றுகிற நற்பேற்றினை நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். அருமையானவர்களே, நேற்றைய தராவீஹ் தொழுகையில் சூரத்துன் நிசா அத்தியாயம் துவங்கப்பட்டு 1.25 ஜுசு ஓதப்பட்டிருக்கிறது. 147 வசனங்கள் ஓதப்பட்டு இருக்கிறது. அதாவது 5 ஜுசுவுகள் முழுமையாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது. சூரா நிசாவினுடைய 43வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒழுவுக்கு பகரமாக செய்யப்படுகிற தயமம் குறித்து பேசுகிறார். ஒழுவை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது சூரத்துல் மாயிதாவினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமின்களே, இதா கும்தும் இல ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் போது, ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், முன்னதாக உங்களுடைய முகங்களை நீங்கள் நன்றாக கழுவிக் கொள்ளுங்கள். வைதியக்கும் இலல் மராஃபிகி, முழங்கைகள் வரை உங்கள் 2 கைகளையும் கழுவிக் கொள்ளுங்கள். வம்சஹு பிருஊசிக்கும், உங்களுடைய தலைகளை ஈரக்கையால் தடவி மசகு செய்து கொள்ளுங்கள். வஅர்ஜுலக்கும் இலல் கஅபைன், உங்கள் கால்களை 2 கணுக்கால் வரை கழுவிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால், இப்படியே ஒழுவை குறித்து சொல்லி வருகிற அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தினுடைய இறுதியில் சொல்கிறான், உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறான். ஒரு பிரயாணத்தில் நோய்வாய்ப்பட்ட ஒரு சஹாபி குளிப்பு கடமையாக்கப்பட்ட நிலையில் இருந்தார். அவர் இப்பொழுது நாம் ஒழு என்பதற்கு பகரமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தயமத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயமத்தை குறித்து விரிவான விளக்கங்களை கொடுக்காத நேரம் அது. தயமத்தினுடைய வசனம் இறங்கிய நெருக்கம் அது. அந்த காலகட்டத்தில் பிரயாணத்தில் இருந்த அந்த நபித்தோழர் நோயில் இருக்கிறார், குளிப்பு கடமையாக்கப்பட்டவராக ஆகிவிட்டார். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது என்கிற சந்தேகம் எழுகிறது. நபித்தோழர்களிடத்தில் கேட்கிறார். ஒருவரும் சரியாக பதில் சொல்லாத ஒரு நிலை இருக்கிறது. இப்போ குளிப்பு கடமையாகிவிட்டால் தயமம் செய்ய வேண்டுமா? ஒழுவுக்கு பகரமாக எப்படி நாம் தயமம் செய்கிறோமோ அதே போல தயமம் செய்ய வேண்டுமா, அல்லது நாம் குளித்துதான் ஆக வேண்டுமா என்பதுதான் அவருடைய சந்தேகம். ஒரு சரியான பதில் வராததின் காரணத்தினால் அவர் என்ன செய்கிறார், அந்த நேரத்தில் குளிப்பு கடமையாக்கப்பட்ட நிலையில் இருந்த அந்த நபித்தோழர் அந்த நோயோடு அவர் அப்படியே குளித்து விடுகிறார். அப்படி குளித்ததின் காரணத்தினால் அவர் மரணம் அடைந்து விடுகிறார். இந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையாக்கப்பட்ட நிலையில் ஒருவர் இருந்தால் எப்படி ஒழுவுக்கு பகரமாக தண்ணீர் கிடைக்காத சமயத்தில் தயமம் இருக்கிறதோ அதே போல குளிப்பு கடமையாக்கப்பட்ட நிலையில் ஒருவர் இருந்தால் அப்பொழுதும் அவர் தண்ணீர் கிடைக்காத சமயத்தில் தயமம் செய்து கொள்ளலாம் என்கிற சட்டத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தயமத்தை குறித்து ஒரு விரிவான விளக்கம் நபித்தோழர்களுக்கு தெரியாத அந்த நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒழுவுக்கு பகரமாக தயமம் செய்கிற அந்த நேரத்தில் நாம் முகத்தை மண்ணில் 2 கைகளையும் அடித்து முகத்தை தடவிக்கொள்ள வேண்டும் என்றும் 2 கைகளில் தடவிக்கொள்ள வேண்டும் என்றும் தயமத்தை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஒழுவுக்கு பகரமாக தயமம் செய்கிற போது இப்படி செய்கிறோம். நாம் குளிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மண்ணினுடைய அந்த புழுதிகள் மண் முழுவதும் நம்முடைய உடல் முழுவதும் தண்ணீர் எப்படி குளிக்கிற போது படுக வேண்டுமோ அதே போல மண்ணெல்லாம் பட வேண்டுமோ என்பதாக எண்ணிக்கொண்டு அந்த நபித்தோழர்களில் சிலர்கள் தண்ணீர் கிடைக்காத சமயத்தில் அந்த தயமத்திற்காக வேண்டி மண்ணிலே
கிடந்து அப்படியே உருண்டு புரளக்கூடிய ஒரு நிலையும் இருந்தது. இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து அந்த நபி தோழர்களுக்கு அந்த தயமத்தை குறித்து விரிவாக எடுத்து சொன்னார்கள். சூரத்துன் நிசாவினுடைய 43வது வசனத்தில் அல்லாஹு தஆலா தயமத்தினுடைய வசனத்தை இறக்கினான். அல்லாஹு தஆலா சொன்னான், வலா ஜுனுபன் இல்லா ஆபிரி சபீலின் ஹத்தா தகதசிலு. குளிப்பு கடமையாக இருக்கும் போது குளிக்கும் வரை நீங்கள் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடாது என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா தடையை விதித்திருக்கிறார். ஒருவர் ஜுனுபாலியாக இருக்கிறார், குளிப்பு கடமையாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுக்கு செல்வது அது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் பள்ளிவாசலை கடந்துதான் அவருடைய வீட்டிற்கு அவருடைய வியாபார ஸ்தலத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்கிற போது அப்படி பள்ளிக்குள் செல்லாதீர்கள், பள்ளியின் பாதையில் நடந்து செல்வது என்பது அது உங்களுக்கு குற்றமில்லை என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், வஇன் குன்தும் மர்தா அவ் அலா சஃபரின் அவ் ஜாஅ அஹதும் மின்கும் மினல் காயித்தி அவ் லா மஸ்துமுன் நிசா. நீங்கள் நோயாளிகளாக இருக்கிறீர்கள் அல்லது யாத்திரையில் இருக்கிறீர்கள், மலஞ்சலம் கழிக்கிற தேவை உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது, அதற்கு பிறகு நீங்கள் மனைவியோடு ஒன்று கூடி விட்டீர்கள், இப்படிப்பட்ட நிலையில் ஒளி செய்கின்ற தொழுகையினுடைய நேரம் வர இருக்கிறது, நெருங்கிவிட்டது, தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் நோயாளியாக இருந்தால் நீங்கள் தண்ணீரை தொட்டால் இங்கே உங்களுக்கு நோய் அதிகரித்துவிடும் என்கிற நிலை உங்களுக்கு இருந்தாலோ, அதனால் மரணம் ஏற்பட்டுவிடும் என்கிற ஒரு நிலை இருந்தாலோ அந்த நேரத்தில் நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள். யாத்திரையிலே பயணத்திலே பிரயாணத்திலே இருக்கிறீர்கள், அந்த நேரத்தில் தொழுகையினுடைய நேரம் வருகிறது, தயமம் செய்யக்கூடிய ஒளி செய்கின்றதற்கான தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்கிற போது நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள். மலஜலத்தினுடைய தேவை இருக்கிற மலஜலம் கழித்ததற்கு பிறகு ஒளி செய்ய வேண்டிய தொழுகைக்காக வேண்டி ஒளி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது, இப்பொழுது தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த நேரத்தில் தயமம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய மனைவியோடு வீடு கூடி இருக்கிறீர்கள், ஆனால் தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது, இந்த நேரத்தில் நீங்கள் ஒழுவுக்கு பகரமாக தண்ணீருக்கு பகரமாக நீங்கள் மண்ணிலே அடித்து தயமம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். வலம் தஜிது மாஅன், சுத்தம் செய்து கொள்ள தண்ணீரை நீங்கள் பெறாவிட்டால் இதையெல்லாம் நீங்கள் தயமம் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபதயம்மமு ஸாயிதன் தய்யிபன் ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வைதீக்கும். சுத்தமான மண்ணை தொட்டு உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவி நீங்கள் தயமம் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இந்த தயமத்திற்குரிய இந்த வசனம் எப்பொழுது இறக்கி அருளப்பட்டது, இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்று நாம் பார்க்கிற போது பொதுவாகவே எந்த ஒரு சோதனையாக கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அது ஏற்படுகிற பொழுது எல்லா மனிதர்களுக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வருவது என்பது இயல்புதான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? பொறுமையை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வின் மீது இருக்கிற நம்பிக்கையை நாம் இழந்து விடக்கூடாது, நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும் என்பதுதான். எந்த ஒரு சோதனையாக எந்த ஒரு வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னால் ஒரு நலவை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான் என்கிற அந்த ஈமான், அந்த யக்கீன், அந்த உறுதி நம்மிடத்திலே இருக்க வேண்டும். எந்த ஒரு காலகட்டத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கெடுதலை செய்ய வேண்டும் என்று அவன் நாட மாட்டான். அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான், அவன் அருளாளனாக கிருபையாளனாக இருக்கிறான். எவ்வளவோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம், நம்மை மன்னித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் நமக்கு கெடுதல் செய்ய வேண்டும், தீங்கு செய்ய வேண்டும் என்று அவன் எண்ணுவானா? நமக்கு சோதனைகள் சோதித்து பார்ப்பதற்காக ஏற்படும். அந்த நேரத்தில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அவன் மீது இருக்கிற நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் எனக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கிறான, கஷ்டத்தை கொடுத்துட்டான, துன்பத்தை கொடுத்துட்டான என்று புலம்பக்கூடாது. அவ்வளவுதான். எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு நலவை அல்லாஹ் தஆலா நமக்கு வைத்திருப்பான் என்பதற்கான ஒரு அடித்தளம் இந்த தயமத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த வரலாற்று பின்னணியில் நமக்கு கிடைக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பிரயாணம் செய்கிற போது தன்னுடைய மனைவிமார்களில் ஒருவரை தன்னோடு அழைத்து செல்வது வழக்கம். அப்படித்தான் ஒரு பிரயாணத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அந்த பிரயாணத்தில் அழைத்து சென்றிருந்தார்கள். பிரயாணத்தில் இருந்து அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். மதீனாவை நெருங்குவதற்கு இன்னும் கொஞ்ச தூரம்தான் இருக்கிறது என்கிற நிலை. இரவு நேரமாக அந்த நேரம் இருந்தது. இந்த சமயத்தில் அபுவா என்கிற இடம் வருகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் அந்த இடத்தில் தங்குகிறார்கள். மலஜலம் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அங்கே வாகனத்திலிருந்து இறங்குகிறார்கள். சீக்கிரமாக மலஜலம் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு நீங்கள் வாருங்கள், நாம் சுபுகினுடைய தொழுகைக்கு பக்கத்தில் இருக்கிற மதீனாவை நான் நெருங்கி கொண்டிருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிற மதீனாவுக்கு நாம் சென்று விட வேண்டும் என்பது நபித்தோழர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திட்டம், இரவு நேரத்தில் நாம் இங்கே முழுமையாக தங்க வேண்டாம், மலஜலம் தேவைகளை நிறைவு செய்துவிட்டு நாம் மதீனாவுக்கு சென்று விட வேண்டும் என்பதாக திட்டமிட்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த காட்டு பகுதியில் கொஞ்சம் தூரமாக தன்னுடைய மலஜலம் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் செல்கிறார்கள். சென்று விட்டு திரும்பி வருகிற போதுதான் கவனிக்கிறார்கள், தன்னுடைய கழுத்தை பார்த்தால் அவர்கள் ஒரு முத்துமாலை ஒன்று, விலை உயர்ந்த முத்துமாலை அது, அந்த முத்துமாலை ஒன்று அவருடைய கழுத்திலே போட்டிருந்தார்கள். அந்த அணிந்திருந்த அந்த முத்துமாலையை காணவில்லை. அவர்கள் பதவிதைத்து போனார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படபடத்தவர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னார்கள். தேட ஆரம்பிக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களிடத்திலே தேடுவதற்காக பணித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த முத்துமாலை காணவில்லை என்பதற்காக மிகவும் கவலைப்பட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம், அது தன்னுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முத்துமாலை தான், அது ஆயிஷா நாயகியினுடைய முத்துமாலையும் இல்லை. தன்னுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே இருந்து நான் அணிந்து கொள்கிறேன், நான் போயிட்டு வந்து பிரயாணத்தில இருந்து வந்த உடனே உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு வந்திருக்கிறார்கள். போன உடனே அஸ்மா கேட்பாங்களே, பதில் சொல்லணுமே என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படபடத்தவர்களாக அந்த முத்துமாலையை தேடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் தேடுறாங்க, ஆயிஷா நாயகி ஒரு பக்கம் தேடுறாங்க, நபித்தோழர்கள் ஒரு பக்கம் தேடுறாங்க. ஆனால் அந்த முத்துமாலை கிடைக்கவில்லை. இப்ப அப்படி தேடிக்கொண்டிருக்கிற போது ஒரு கட்டத்திலே ஓய்ந்து போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு இடத்திலே வந்து அமர்ந்து விடுகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் எல்லாம் பரபரப்பாக இருக்கிற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படபடத்தில் இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு தலைவருக்கான தகுதிக்குரியவர்கள் அல்லவா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த பதட்டமும் ரசூலிடத்தில் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக வருகிறார்கள். கொஞ்சம் களைப்பாக இருந்ததினால் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை வைத்து படுத்திருக்கிறார்கள். இந்த சமயத்துல சுபுகினுடைய நேரம் வேற நெருங்கி கொண்டிருக்கிறது. நபித்தோழர்கள் எல்லாம் இப்பொழுது பேச ஆரம்பித்து விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ஏச ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாம் உங்க மகளால வந்தது, சின்ன பிள்ளையால அது இருக்குது, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தை சுபுகினுடைய நேரத்துக்கு, சுபுகினுடைய தொழுகைக்கு நம்ம மதீனால நிக்கணும் அப்படிங்கிறது. இங்க தொழுகையினுடைய நேரம் நெருங்கி விட்டது, இன்னும் நாம இங்கேயே இதையே தேடிக்கிட்டு இருக்கிறோமே, எல்லாம் இந்த ஆயிஷாவால உங்க பிள்ளையால வந்தது என்பதாக நபித்தோழர்கள் எல்லாம் பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அது கோபத்தை ஏற்படுத்தியது. இப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கோபத்தோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பக்கத்திலே வருகிறார்கள். வந்தவர்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் இல்லையா, தன்னுடைய கைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இடுப்புல வச்சு ஒரு குத்து குத்தினார்கள் அல்லது கிள்ளினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், என்னுடைய தந்தை எந்த அளவுக்கு அந்த நேரத்தில் கோபத்தில் இருந்தார்கள் என்பதை என்னால் உணர முடிந்தது. அவர்கள் கிள்ளிய அந்த குத்து இருக்கிறதே, அது எனக்கு மிகவும் அதிகமான வலியை கொடுத்தது. நான் கத்தி அழுது விட வேண்டும் போல இருந்தது. ஆனால் என்னுடைய மடியில்
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை வைத்து படுத்திருந்தார்கள். அவருடைய தூக்கம் கலைந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த வலியெல்லாம் தாங்கிக் கொண்டிருந்தேன். அவர்கள் குத்திய அந்த குத்து என்னுடைய உயிரே போய்விடும் போல் இருந்தது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட அந்த சமயத்தில் சுபஹினுடைய நேரமும் நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்துலதான் புறப்படுவதற்காக வேண்டி புறப்படுகிற போது தங்களுடைய அந்த ஒட்டகத்தை, அவர்கள் எந்த ஒட்டகத்தில் பயணித்தார்களோ அந்த ஒட்டகத்தை எழுப்புகிற அந்த நேரத்தில் பார்த்தால் அந்த ஒட்டகம் எந்த இடத்துல படுத்து இருந்துச்சோ அதுக்கு கீழே தான் அந்த முத்துமாலை கிடந்தது. உடனே அவர்களுக்கு கிடைத்தது, அதை எடுத்துக்கொண்டார்கள் என்பது வரலாறு. இப்போ இவர்களால் அங்கே திட்டமிட்டபடி மதீனாவுக்கு சுபுகினுடைய தொழுகைக்கு சென்றுவிட முடியுமா என்று சொன்னால் முடியாது. இப்ப சுபுகினுடைய நேரம் முடிய போகிறது. இப்ப விஷயம் என்னன்னா, இந்த அபுவாங்கிற இடத்துல அவங்க குடிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தண்ணி இருக்குது. சஹாபாக்களுக்கோ ரசூலுல்லாவுக்கோ அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தொழுகைக்காக வேண்டி தொழுகைக்கு முன்னால் செய்கின்ற அந்த ஒழுவை செய்வதற்கான தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாம எப்படி தொழுகிறது? இப்ப ஒழு செய்ய வேண்டுமே, எப்படி தண்ணீர் இல்லாம ஒழு செய்யறது? ஒழு செய்ய வேண்டுமே, ஒழு செய்தாதான நம்மளால தொழ முடியும், மதீனாவுக்கும் நம்மளால போக முடியாத என்று கலங்கி நிற்கிற அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 43வது வசனத்தை சூரத்து நிசாவில இருக்கக்கூடிய இந்த தயமத்திற்குரிய இந்த வசனத்தை இறக்கி அருளினான். நபியே நாயகமே, உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழலை இருக்கிறது என்று சொன்னால் இந்த பூமியினுடைய இந்த மண்ணை உங்களுக்கு நாம் சுத்தமாக ஆக்கி தந்திருக்கிறோம். இந்த மண்ணில் 2 தடவை நீங்கள் அந்த மண்ணிலே நீங்க உங்களுடைய 2 கைகளையும் அடியுங்கள், அதை உங்களுடைய முகத்திலே தடவிக்கொள்ளுங்கள், 2 கைகளிலும் முழங்கை உட்பட நீங்கள் தடவிக்கொள்ளுங்கள். அப்படி செய்தால் அது ஒழுவுக்கு பகரமாக ஆகிவிடும், நீங்கள் உடனேயே நீங்கள் தொழுகை நிறைவேற்றலாம் என்கிற இந்த தயமத்தினுடைய வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி அருளினார். உடனே அவர்கள் தயமம் செய்தார்கள், அங்கே அவர்கள் சுபுகினுடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்பது வரலாறு. இப்போ இந்த நேரத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து எந்த அளவுக்கு தன்னுடைய மகளின் மீது கோபமாக இருந்தார்களா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதுதான் நான் முதல்ல ஆரம்பத்திலேயே சொன்னேன், எந்த ஒரு சிரமமாக நமக்கு ஏற்படுகிற கஷ்டமாக சோதனையாக இருந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு நலவை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். இங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த முத்துமாலை தொலைந்து போனதனால் அங்கே அவர்கள் நேரத்தை தாமதப்படுத்தினார்கள். அதன் மூலமாகவே அங்கே தண்ணீர் இல்லாததின் காரணத்தினால் தயமம் என்கிற ஒரு சட்டத்தை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்று சொன்னால் அதற்கு காரணமாக அமைந்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா இன்னக்கி முபாரக்கா, நீ சாதாரண பொண்ணு இல்லமா, நீ பரக்கத் பொருந்திய பொண்ணு என்பதாக சொன்னார்கள். நஸலத் பிகி ருஹ்ஸத பி உம்மத்தி, இந்த உம்மத்திற்கு உன் மூலம் இந்த சலுகை கிடைத்திருக்கிறது, இந்த ஆயத்து இறங்கி இருக்கிறது என்பதாக பாராட்டினார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நகையை தேடுவதற்காக சென்ற ஒரு நபித்தோழர் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரினுடைய இந்த குடும்பத்தினரே, உங்களின் மூலமாக இந்த சமூகத்திற்கு இந்த சலுகை கிடைத்திருக்கிறது, அல்லாஹ் அபூபக்கரின் குடும்பத்திற்கு பரக்கத் செய்வாராக என்பதாக சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கென்றே தனியாக கொடுக்கப்பட்ட ஒரு 3 விஷயங்களை குறித்து பேசினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதற்கு முன்னால் உள்ள எந்த சமுதாயத்திற்கும் எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத சிறப்பு சலுகைகள் என்னுடைய உம்மத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொன்னார்கள். இந்த உம்மத் 3 விஷயங்களை கொண்டு சிறப்புப்படுத்தப்பட்டுள்ளது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவதாக ஜுஇலத் சுஃபூஃபுனா கசுஃபூஃபில் மலாயிகா, நாம் தொழுகையில் நிற்கிற இந்த சஃப், இந்த வரிசை இருக்கிறதே, இது இதற்கு முன்னால் உள்ள எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படவில்லை. இந்த நாம் தொழுகையில் இருக்கிற இந்த சஃபினுடைய இந்த வரிசை என்பது மலக்குமார்கள் இருக்கக்கூடிய சஃபினுடைய வரிசைக்கு சமமானது. மலக்குமார்கள் இப்படித்தான் சஃப்பு சஃப்பாக நிற்பார்களாம். மலக்குமார்கள் நிற்பதை போன்ற இந்த சஃபினுடைய இந்த வரிசையை நாம் இன்றைக்கு அமைத்திருக்கிறோமே,
இது இந்த உம்மத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட தனிச்சிறப்பு, வேறு எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படவில்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஜுஇலத் லனல் அர்து குல்லுஹா மஸ்ஜிதா. முன்னாடி உள்ள சமுதாயத்திற்கெல்லாம் ஏதாவது வணங்க வேண்டும், அவர்கள் கடவுளை தொழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் தான் வணங்கி ஆகணும், அந்த பள்ளிவாசல்ல போய் தான் தொழுதாகணும் என்கிற கட்டாயம் இருந்தது. ஆனால் என்னுடைய இந்த உம்மத்திற்கு அப்படி எந்த கட்டாயமும் இல்லை. பள்ளிவாசலுக்கு சென்றால் சிறப்பு, ஆனால் தொழுகைக்கான நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் இந்த பூமி முழுவதையும் தொழுமிடமாக, சஜிதா செய்யும் இடமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார். அது இந்த உம்மத்திற்கு மட்டுமே கிடைத்த தனிச்சிறப்பு என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைக்கான நேரம் வந்து விட்டதா, பள்ளிவாசலுக்குத்தான் போயாக வேண்டும், பள்ளிவாசல் தான் தொழுதாக வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. பள்ளிவாசலுக்கு வருவது சிறப்பு, அதற்கான சூழ்நிலை இல்லை என்று சொன்னால் எந்த இடத்தில் எந்த நேரமாக இருந்தாலும் இந்த பூமி முழுவதும் உங்களுக்கு தொழுமிடமாக ஆக்கி தரப்பட்டிருக்கிறது. அங்கேயே நீங்கள் ஒழு செய்துவிட்டு தொழுகையை நிறைவேற்றலாம். இது இந்த சமுதாயத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட தனிச்சிறப்பு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஜுஇலத் துர்பத்துஹா லனா தஹூரா. இந்த பூமியினுடைய மண் அனைத்துமே சுத்தமானதாக இருந்தால் தயமம் செய்வதற்கு ஏற்றதாக என் உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த தயமம் என்கிற இந்த சட்டம் இருக்கிறதே, இதற்கு முன்னால் உள்ள எந்த சமுதாயத்திற்கும் உம்மத்திற்கும் கொடுக்கப்படவில்லை. என்னுடைய சமுதாயம் என்னுடைய உம்மத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிற தனி சிறப்பு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதாலம் நஜிதுல் மா, தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் இந்த பூமியின் மண் தயமம் செய்வதற்கு ஏற்றதாக என்னுடைய உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தயமம் என்பது அது எப்பொழுது செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கிற போது தண்ணீர் கிடைக்காத நேரத்தில் தான் இந்த தயமம் செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். தண்ணீர் கிடைச்சிருச்சு, தயமம் செஞ்சுட்டோம், தண்ணீர் இல்லைன்னே தயமம் செஞ்சிருக்கிறோம், தொழுதுகிட்டு நிற்கிறோம், இந்த நேரத்துல ஒருத்தர் தண்ணீர் கிடைச்சிருச்சுங்க அப்படின்னு கொண்டு வராருன்னா அந்த தொழுகை நமக்கு முழுமையாக நிறைவு செய்ய முடியாது, தொழுகை விட்டுற வேண்டியதுதான். எப்பொழுது தண்ணீர் கிடைத்து விட்டதோ நாம அப்போ அந்த தயமம் முறிந்துவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தண்ணீர் கிடைக்காத ஒரு நிர்பந்தத்தின் காரணத்தினால்தான் அந்த தண்ணீருக்கு பகரமாக நாம் அந்த தயமத்தை செய்கின்றோம். தண்ணீர் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த தயமம் என்பது முறிந்துவிடும், உடனே நாம் ஒழு செய்தாக வேண்டும். அதே போல ஒரு பிரயாணத்துல இருக்கிறோம், குடிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணீர் இருக்கிறது, அந்த மாதிரி நிலையில நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம் அந்த நேரத்தில் நாம் தயமம் செய்து கொள்ளலாம். தயமம் செய்து நம்முடைய தொழுகையை நாம் நிறைவு செய்ய வேண்டும். அதே நேரத்துல நாம எப்படி எதுல தயமம் செய்வது அப்படிங்கிறது நிறைய சந்தேகங்கள் இருக்குது நமக்கு. இப்போ எதுல தயமம் செய்வது என்று சொன்னால் மண்ணில் தான் தயமம் செய்ய வேண்டும். இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் மண்ணை எங்க போய் தேடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருப்பதின் காரணத்தினால் அப்படி இருந்தா மண்ணு நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள், மண் இனமாக இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி அதில் நாம் தயமம் செய்து கொள்ளலாம். இப்ப சுவர் இருக்குது, சுவர் மண்ணெல்லாம் கலந்ததுதான், அதுல நாம் தயமம் செய்து கொள்ளலாம். சரி, தயமம் செய்யக்கூடிய முறை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தயமம் செய்யக்கூடிய முறை என்ன? 2 கைகளையும் நாம் மண்ணின் மீது அல்லது சுவற்றின் மீது இப்படி அடிக்க வேண்டும். இப்படி அடித்து மேலும் கீழுமாக அப்படி தடவி கொள்ள வேண்டும். தடவி கொண்டு 2 இந்த பின்புறமாக இப்படி 2 தட்டு தட்ட வேண்டும். எதற்காக வேண்டி என்றால் அதிலே புழுதி படர்ந்து இருக்கலாம், தூசி இருக்கலாம், அதனால இப்படி 2 தட்டு தட்ட வேண்டும். தட்டிவிட்டு ஒரு தடவை முகத்திலே முழுவதுமாக இப்படி தடவி கொள்ள வேண்டும். இதுதான் முகத்தை கழுவுகின்ற முறை. 3 தடவை நம்ம ஒழு செய்யும் போது செய்வோமே, அந்த மாதிரி 3 தடவை நாம் தடவ வேண்டுமா என்றால் 3 தடவை தடவ தேவையில்லை, ஒரே ஒரு தடவை தடவினால் போதுமானது. இப்போ அடுத்து 2 கைகளையும் நாம் கழுவ வேண்டும். அதற்கு அடுத்து நாம் முகத்தை நாம் தடவி முடிஞ்சதற்கு பிறகு மீண்டும் மண்ணிலே 2 கைகளையும் அடிக்க வேண்டும். முன் செய்தது போல இப்படி தட்ட வேண்டும். தட்டியதற்கு பிறகு முதலில் வலது கையை முழுமையாக இப்படி கழுவ வேண்டும். அதற்கு பிறகு வலது கையை கொண்டு இடது கையை முழுமையாக இப்படி தடவி கொள்ள வேண்டும். ஒரு தடவை அப்படி செய்து விட்டால் தயமம்
நிறைவேறிவிடும், முடிந்தது. இந்த தயமத்தை கொண்டு நாம் தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும். அந்த தயமம் இருக்கிறது, அதை கொண்டு நம்ம நீண்ட நேரம் நம்ம பல தொழுகைகளை தொழலாமா அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த தொழுகைக்காக வேண்டி நாம் தயமம் செய்கிறோமோ அந்த தொழுகையை மட்டும் நாம் தொழ வேண்டும். அதிகமான நேரம் அந்த தயமம் என்பது அது தாக்கு பிடிக்காது. ஏனென்று சொன்னால் ஒழுவுக்கும் தயமத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. வேறு நிர்பந்தத்தின் அடிப்படையில் நோயாளியாக இருக்கிறோம், அந்த தண்ணீர்ல கைய வச்சா இந்த நேரத்துல நம்ம ஒழு செஞ்சா நமக்கு அதிகமாக நோய் அதிகரித்து விடும், வேற வழி இல்லை, தண்ணி இருக்குது, ஆனால் அந்த தண்ணீரில் கை வைத்தால் தண்ணீரை டாக்டர் தொடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்துல ஒழு செஞ்சால் நமக்கு பிரச்சனை, நோய் அதிகரித்து விடும் என்கிற இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தமான ஒரு கட்டத்தில் தான் இந்த தயமம் என்பது நமக்கு பயன்படுகிறது. அப்ப தண்ணீர் கிடைத்து விட்டாலோ, அந்த நோய் நீங்கி விட்டாலோ, தங்கடம் தீர்ந்து விட்டாலோ, இப்பொழுது நாம் அந்த தயமம் என்பது அதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க கூடாது. அந்த ஒழு என்பதற்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் தயமம் என்கிற அந்த சலுகை நமக்கு இருந்தாலும் ஒழு செய்வதற்கு நிகரானதாக ஈடானதாக அந்த தயமம் என்பது ஆகாது என்பதையும், அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் செய்யப்படுவதுதான் இந்த தயமம் என்கிற இந்த சலுகை என்பதையும் நாம் கவனத்தில் வைத்து செயல்பட வேண்டும். இந்த தயமம் என்கிற சட்டமெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் என்ன? எந்த சூழ்நிலையிலும் எந்த கட்டத்திலும் தொழுகையை நாம் கலாவாக ஆக்கிவிடக் கூடாது, விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான். அப்படியானால் அந்த தொழுகையை பேணி தொழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை தொழுகை கொண்டு ஏவ வேண்டும். தொழுகையில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் மௌத் வரைக்கும் நின்று தொழுகின்ற தொழுகையாளிகளாக ஆக்கி தந்த அருள்பாலிப்பாராக. ஆமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.